الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون وقال تعالى إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين صدق الله العظيم. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோட்கவும் இரவு காலங்களில் அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நீண்ட நேரம் நின்று வணங்கவும், குர்ஆனை அதிகமாக ஓத, அதனை காதால் கேட்க, தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் என்று அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கியுள்ளேன் என்று சொல்லிவிட்டு ஐயாமம் மஅதூதாத், இந்த ரமலானுடைய நோன்பு என்பது வருடம் பூராவும் அல்ல, வருடத்தில் ஒரு மாதம் அறியப்பட்ட சில நாட்களில் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஷவ்வால் தலைப்பறை கண்டதோடு ரமலான் முடிவடைந்து விடும். ஒரு நாள் கூட எங்களோடு இருக்காது. நாம் விரும்பினாலும் எங்களோடு அந்த ரமலான் இருக்காது. குறை தென்பட்டதும் அந்த பெருமதியான நேரம் காலம் எங்களை விட்டும் விடை பெற்று விடும். அதனாலதான் அது குறிப்பிட்ட சில நாட்கள் தான் வருடத்தில். அது யாருக்கு கிடைக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ எல்லா வகையான நற்பாக்கியங்களையும் அவர் அடைந்து விட்டார். ஃபகத் ஹுரிம கைருஹா ஃபகத் ஹுரிம கைருஹா அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரமதானுடைய நலவுகள் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர் எல்லா வகையான நலவுகளில் இருந்தும் அவர் தூரமாக்கப்படுகிறார். முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலான் வந்துவிட்டால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் இறுதி ரமலானாக இருக்கலாம். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் இறுதி ரமலானாக இருக்கலாம். எனவே இந்த ரமலானை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். நோன்பு நோட்பதாக இருக்கலாம், இரவு காலங்களில் நின்று வணங்குவதாக இருக்கலாம், குர்ஆனை ஓதுவதாக இருக்கலாம், அல்லது சதகா, ஜகாத், துஆ போன்றவைகளில் ஈடுபடுவதாக இருக்கலாம். இது என்னுடைய கடைசி ரமலான். இப்படித்தான் ஒரு முஃமின் ரமதான் வருகின்ற பொழுது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
போன ரமலான்ல இருந்த பலர் இந்த ரமலான்ல இல்லை. போன ஷாபான் மாதத்தில் இருந்த பலர் இந்த ஷாபான்ல இல்லை. இந்த ரமலான்ல நடுப்பகுதியில் இருக்கிறோம். கடைசி பகுதி லைலத்துல் கத்ர் கிடைக்குமா சொல்ல முடியாது. பெருநாள் கிடைக்குமா சொல்ல முடியாது. ஷவ்வாலுடைய நோன்பு கிடைக்குமா சொல்ல முடியாது. ஆகையினால அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நம் முன்னோர்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், நல்லடியார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானை கடைசி ரமலான் என்பதாக நினைத்து விடை கொடுப்பார்கள், வழி அனுப்பி வைப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த வகையில் ரமலானுடைய மாதம் பலவிதமான அருள் பாக்கியங்களை சுமந்து நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பத்ருடைய யுத்தமும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நடுப்பகுதியில் இதே போன்ற ஒரு 17வது தினத்தில் தான் நடைபெற்றது. இந்த யுத்தம் மிக முக்கியமான ஒரு யுத்தம். இந்த யுத்தம் சம்பந்தமாக குர்ஆன் யௌமுல் ஃபுர்கான், இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் இந்த உலகத்திலே வேறுபாட்டை நிலைநிறுத்திய ஒரு நாள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. கணேசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஒரு முக்கியமான நாள். உலகத்திலே அல்லாஹ் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு நாள் தான் பத்ருடைய நாள். இந்த யுத்தம் தொடர்பாக வருடத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். காலம் பூராவும் நாங்கள் பேச வேண்டிய விஷயம், காலம் பூராவும் இதிலே நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனா ரமலான்ல துறை 17வது தினம் மாத்திரம் இது ஞாபகப்படுத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த வகையில் இன்றைய தினமும் இது ஒரு நீண்ட வரலாறு, நீண்ட விஷயம். இந்த பத்ருடைய யுத்தம் எங்களுக்கு எதை கற்பிக்கிறது, இதிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பத்ருடைய யுத்தம் என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் இதே போன்ற ஒரு 17வது தினம் நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்ததும் முதலாவதாக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த யுத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய தாரீഖ்ல ஸராயா என்பதாக ஒரு விஷயம் இருக்கிறது. அதுவும் யுத்தகலம்தான், யுத்தங்களுக்குத்தான் அந்த வார்த்தை பாவிக்கப்படும். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது கஸவாத், அதுவும் யுத்தத்திற்குத்தான் பாவிக்கப்படும். ஆனாலும் இரண்டுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்கிறது. ஸராயா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத யுத்தம். சஹாபாக்களை ஒன்று திரட்டி அந்த நபித்தோழர்களின் சஹாபாக்களில் ஒருவரை கமாண்டராக, தலைவராக நியமித்து நீங்கள் இந்த பகுதிக்கு செல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்பி வைப்பார்கள். இதை ஸராயா என்று அரபுல சொல்றோம். ஆனா எந்த யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியாக, படை தளபதியாக, கமாண்டராக படையெடுத்து சென்றார்களோ அந்த யுத்தத்திற்கு கஸ்வா, கஸவாத் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பத்ருடைய யுத்தத்தை பொறுத்தவரையில இது ஏன் நடந்தது, இதற்குரிய காரணம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அபூ சுஃபியான் மக்காவில் இருக்கிறார். ஆரம்பத்தில அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆரம்பத்தில இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு மக்காவில அந்த குறைஷி குஃபார்களை இஸ்லாத்திற்கு எதிராக வழிநடத்திய முக்கியமான தளபதிகளில் ஒருவர் தான்
அபூ சுஃபியான், அபூ ஜஹில், அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற இந்த ஹீரோக்கள், இந்த தலைவர்கள், இவர்கள் தான் இஸ்லாத்திற்கு மிகவும் மோசமாக எதிர்த்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், நபிக்கும் நபியோடு ஈமான் கொண்டவர்களையும் மக்காவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வகையிலும் முயற்சி செய்தவர்கள். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் அந்த காலத்துல ஷாம் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு நாங்க சிரியா என்று அழைக்கக்கூடிய அந்த தேசத்தை நோக்கி மக்காவிலிருந்து குறைஷி குஃபார்களுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அபூ சுஃபியானுடைய தலைமையில சுமாராக 100 நபர்கள் வியாபார நோக்கத்துக்காக எங்க போறாங்க? அந்த ஷாம், சிரியாவை நோக்கி போறாங்க. இதுல நிறைய பேர் முதலீடு செய்திருக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட பெருமொரு வியாபாரி, பெருமொரு தொழில் அதிபராக இருந்தாங்க. ஒரு காலத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட அவங்களோட வியாபாரத்துல ஒரு பகுதிய இந்த குறைஷி குஃபார்களிடத்துல முதலீடு செய்தார்கள். அப்ப அபூ சுஃபியானுடைய தலைமையில மக்காவில் இருந்து பெரும் ஒரு வியாபார சொத்துக்களை எடுத்துக்கொண்டு 100 பேர் எங்க போறாங்க? ஷாமுக்கு போறாங்க. நாங்க படிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேருகிறது. மதீனாவில் இருக்கிறாங்க. நபிக்கு ஒரு கவலை, எங்கட குடும்பம் மக்காவை நோக்கி வந்த முஹாஜிரீன்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்தெடுத்து விட்டு, எல்லாவற்றையும் அபகரித்தெடுத்து விட்டு, வெறும் கையோடு எங்களை அனுப்பிவிட்டு எங்கட சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு வியாபாரம் செய்து லாபங்களை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி போறாங்க. நீங்கள் எல்லாம் உண்மையில முஹாஜிரீன்கள். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது பாப்பாமார் எங்க பிறந்தாங்க, அப்பாமார் எங்க பிறந்தாங்க, இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கணும். இல்லாட்டி உங்களோட வருங்கால தலைமுறைக்கு இது தெரியாம போயிடும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த அந்தஸ்து, இந்த நாட்டில உங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த பாக்கியம் என்பது யாருக்கும் கொடுக்கல. சில மணி நேரங்கள்ல களிமா சொன்ன காரணத்தினால உங்களோட பெற்றோர்கள் சம்பாதித்த அந்த பெருமதியான சொத்துக்களை இழந்து, பெருமதியான காணி பூமிகள் இழந்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வெறும் கையோட வந்தீங்க, முஹாஜிரீன்களாக வந்தீங்க. அல்லாஹ் கைவிடல்ல. அல்லாஹ் மஸ்ஜிதை தந்தான், அல்லாஹ் வீடுகளை தந்தான், அல்லாஹ் தொழில் வாய்ப்புகளை தந்தான். அல்லாஹ் தஆலா வந்த இடத்துல சிறப்பாக தீனின் பிரகாரம் வாழ்ந்து தீனுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய அல்லாஹ் வாய்ப்புகளை தந்தான். உலமாக்களை உருவாக்கினீங்க, ஹுஃபாதுகளை உருவாக்கினீங்க, தாயிகளை உருவாக்கினீங்க, தாயியாத்துகளை உருவாக்கினீங்க, சஜிதா செய்யக்கூடிய இடங்களை உருவாக்கினீங்க, குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களை உருவாக்கினீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து போய் மதீனாவில் இந்த வேலையைத்தான் செஞ்சாங்க, இந்த வேலையைத்தான் செஞ்சாங்க. அப்ப நான் சொல்ல வாரது, பெருமதியான சொத்துக்களை வடபுலத்தில விட்டுட்டு வந்தீங்க. இந்த சொத்துக்களை பத்தி கவலை வருமா வராதா? இதே போலதான் நபிக்கு ஒரு கவலை வந்துச்சு. எங்கட சொத்துக்களை எடுத்துக்கொண்டு இவங்க அபூ சுஃபியானுடைய தலைமையில சிரியாக்கு போறாங்க. எனவே இவங்க எந்த வழியால போறாங்க? பத்ருடைய இடத்தை தாண்டி தான் போறாங்க. வேறு வழிகளும் இருக்குது. ஆனா பத்ருடைய அந்த பாதையால தான் இவங்க குறுக்கறுக்க போறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு மஷூரா செய்து கொண்டு பத்ருக்கு வர போறாங்க. பத்ர்ல வந்து முகாமிட்டு கேம்ப் அடிச்சு இவங்களை தாக்கணும், இவங்களோட அந்த பொருளாதாரத்தை பறிக்கணும் அப்படி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபாக்களோட அந்த பத்ருடைய இடத்துக்கு வாராங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னரே இந்த அபூ சுஃபியானுடைய இந்த படை அந்த பத்ரை தாண்டி சிரியாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க, சிரியாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப சிரியாவுல போய் வியாபார நடவடிக்கைகளை எல்லாம்
அழகான முறையில் முடிச்சிட்டு பெரும் பணத்தோட சுமாராக சொல்லப்படுது 50,000 தீனார் காசுகளோட 50,000 தீனார் காசுகளோட சுமாராக 700 ஒட்டகைகளோட அங்கிருந்து வாராங்க. எங்கிருந்து வாராங்க? சிரியாவுல இருந்து மக்காவுக்குள்ள வர போறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை, ஒருவருடைய பேர் சயீத் பின் ஸைத், இன்னொருவருடைய பேர் ஞாபகம் இல்லை, 2 பேரையும் அந்த பத்ருடைய இடத்துல தரிக்க வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்தா செய்தி எங்களுக்கு எத்தி வைங்க, நாங்க வாரோம். இப்ப இந்த 2 பேரும் ஒரு ஒட்டகத்தில அந்த இடத்துல தங்குறாங்க. தங்கி கொஞ்சம் தூரம் பயணிக்கிறாங்க. இவங்க வரக்கூடிய செய்திகளை அறிவதற்காக வேண்டி, உளவு பார்ப்பதற்காக வேண்டி அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த செய்தி ஷாம்ல இருந்து வரக்கூடிய அபூ சுஃபியானுக்கு போய் சேரு. எப்படியோ அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் போல அந்த காலத்திலையும் இருந்திருக்குது. எனவே அந்த காலத்துல இந்த செய்தி போய் சேருது. அபூ சுஃபியான் கடிதம் எழுதுகிறார். எங்க எழுதுகிறார்? மக்காவில் இருக்கக்கூடிய அபூஜஹலுக்கு கடிதம் எழுதுகிறார். எங்களை தாக்குவதற்காக வேண்டி, எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி முஹம்மத் மதீனாவில் இருந்து படையை திரட்டுகிறார். எனவே நீங்க தயாராகுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப இந்த 2 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி வச்சாங்கல, இவங்க கொஞ்சம் அந்த இடங்களுக்கு போறாங்க. இப்ப அபூ சுஃபியான் வாரான். அபூ சுஃபியான் வந்து அந்த இடத்துல ஒருவரை பார்த்து கேட்கிறார். அந்த இடத்துல நடமாடக்கூடிய ஒருவரை, இந்த பகுதியில யாரும் வந்தாங்களா உணவு பார்ப்பதற்காக வேண்டி, யாருடைய நடமாட்டங்களை ஆயினும் நீங்க கண்டீங்களா என்று கேட்ட பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதர் சொல்லுகிறார், 2 பேர் வந்தாங்க, ஒரு ஒட்டகத்துல வந்தாங்க, இந்த இடத்துல நடமாடினாங்க, எனக்கு தெரியல, சில போது அவங்களாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஒரு யூகத்துல சொன்னார். இப்ப அபூ சுஃபியான் அந்த இடத்துல அந்த ஒட்டகத்தினுடைய விட்டையை பார்க்கிறார். அந்த இடத்துல கிடக்கக்கூடிய மலத்தை பார்க்கிறார். அபூ சுஃபியான் பார்க்கிறாரு, ஆஹா, இது மதீனாவில் உள்ள அந்த ஈச்சம்பழத்தினுடைய கொட்டை போல இருக்குது. அதனால மதீனாவில் இருந்து முகம்மது தான் அந்த இடத்துல வந்து போகணும், அல்லது மதீனாவில் உள்ள முகம்மதுடைய தோழர்கள் தான் அந்த இடத்துல உளவு பார்ப்பதற்காக வேண்டி வந்திருப்பார்கள். எனவே மதீனாவில் எங்களை அழிப்பதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு நடக்குது. அந்த ஈத்தம்பழ கொட்டையை பார்த்து அபூ சுஃபியான் வழங்கி கொண்டார். இப்ப அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்? ஷாம்ல இது புறப்பட்டு வரல, வந்த வழியில ஒரு தூதர் அனுப்புறார். மக்காவுக்கு போய் நீங்க சொல்லுங்க, முஹம்மத் எங்களை அழிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொண்டு வாராரு, நீங்க புறப்படுங்க. அவர் வாரார். அந்த தூதுவர் வந்து மக்காவுல அறிவிப்பு செய்கிறார், மக்காவாசிகளே, குறைஷியர்களே, உங்களுக்கு அழிவு வந்து விட்டது, உங்களை அழிப்பதற்காக முஹம்மது பெரும் படையை திரட்டுகிறார், புறப்படுங்கள் 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 என்பதாக அவர் அறிவிப்பு செய்கிறார். மக்காவுல இந்த செய்தி பரவுது. எல்லோரும் தயாராகிறார்கள், எல்லோரும் அந்த பயண ஏற்பாட்டை செய்கிறார்கள். நாங்க விடக்கூடாது. ஆனாலும் அபூ சுஃபியான் அவருடைய யுக்தியை பாவிச்சு, அவருடைய தந்திரத்தை பாவிச்சு, அந்த பத்ர் வழியால வராம எல்லா பாதைகளையும் சில குறுக்கு வழிகள் இருக்குதானே, டிராபிக் போலீஸ் பாராவில நிக்கிறான் என்று தெரிஞ்சா என்ன செய்வாங்க? வேற ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியை போட்டு எங்கேயாச்சும் முள் ரோட்டை போட்டு வந்து சேர்ற மாதிரி இந்த அபூ சுஃபியான் என்ன செய்யறான்? ஜித்தா வழியால வந்து வேறொரு பாதையால வந்துடுறான். இப்பயும் சவுதியில இருக்குது. ஹஜ்ஜுக்காக போகக்கூடிய காலத்துல அந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தஸ்ரீஹ் இல்லாம சவுதியில இருந்தவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு ஜித்தாவுக்கு மக்காவுக்கு யாரும் வரையலாது, யாரும் தஸ்ரீஹ் இல்லாம வரையலாது, அனுமதி இல்லாம வரையலாது. அவங்களோட நாட்டு ஃபத்வா, தஸ்ரீஹ் அனுமதி இல்லாம ஹஜ்ஜி செஞ்சா அந்த ஹஜ்ஜி செல்லுபடியாகாது. அப்படி இருந்தும் சில டெக்ஸிக்காரங்க காட்டு வழியால எங்கிட்டயோ கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, கள்ள வழியால. இதே போலதான்
அபூ சுஃபியான் பத்ருடைய பாதையால வராம ஜித்தா வழியால குறுக்கு வழியால வந்து மக்காவுக்குள்ள வந்துட்டார். மக்காவுக்குள்ள வரும்பொழுது செய்தி அனுப்புறார் அபூஜஹலுக்கு, அந்த குறைஷி குஃபார்களுடைய தலைவர்களுக்கு, நீங்க புறப்பட வேண்டாம், நீங்க யுத்தத்துக்காக பதிலுக்கு வர வேண்டாம், நாங்க பாதுகாப்பாக வந்து விட்டோம், நாங்க நெருங்கிட்டோம், இன்னும் சில நாட்கள்ல நாங்க மக்காவுக்குள் நுழைந்து விடுவோம், நீங்க வர வேண்டாம் என்பதாக அபூ சுஃபியான் தகவல் அனுப்புறார். ஆனா அபூஜஹல் நிக்கிறாரு, நாங்க முன்வைத்த கால பின்வைக்க மாட்டோம், நாங்க போய் முகம்மதுடைய கூட்டத்துக்கும் பாடம் படிப்பிக்க வேண்டும், நாங்க போய் மதுவான மருந்தி அவர்களுக்கு விளையாட்டுகளை காட்ட வேண்டும், பெண்களை ஆடவிட்டு அவர்களுக்கு ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்ற வேண்டும், நாங்க சும்மா பின்னால கால எடுத்து வைக்க மாட்டோம் என்பதாக அபூஜஹல் புறப்படுகிறார். அபூ சுஃபியான் வேற பாதையால வந்துட்டார். அப்ப அபூஜஹலோட மக்காவில் இருந்து புறப்படுகின்ற பொழுது 1300 பேர் புறப்பட்டான். 1300 பேர் புறப்பட்டான். அதுல ஒருத்தர் சொன்னார், அவருடைய பேர் நுபைர் என்பதாக நினைக்கிறேன். அவர் சொன்னார், சும்மா வீணா வம்புக்கு நாங்க யுத்தத்துக்கு போக தேவையில்லை. ஏன்? அபூ சுஃபியான் பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறார், நாங்க போய் யுத்தம் செஞ்சா யார் அழிக்க போறோம்? எங்கட குடும்பத்தவர்களை, எங்கட உறவினர்களை, மக்காவிலிருந்து போனவங்க யார்? எங்கட குடும்பத்தவர்கள், எங்கட உறவினர்கள். சும்மா அநியாயமா அவங்களை அழிக்க தேவையில்லை. அதனால அவர் என்ன செஞ்சார், ஒரு 300 பேரை கலட்டிக்கிட்டு மக்காவுக்குள்ள வந்துட்டார், நாங்க யுத்தத்துக்கு வர மாட்டோம். இந்த அபூஜஹல் திமிர் பிடிச்சவன், இவன் 1000 பேரை திரட்டி கொண்டு 700 ஒட்டகைகளோட அந்த பத்ருக்கு போறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட மஷூரா செய்றாங்க, முஹாஜிரீன்களோட மஷூரா செய்றாங்க. முஹாஜிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ நீங்க அதை செய்ய தயாராகுங்க, நாங்க பின்னிக்க மாட்டோம், எங்களை நீங்க எப்படி வழி நடத்தினீங்களோ நாங்க அதற்கு தயார். முஹாஜிரீன்கள் தயார். அன்சாரிகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்றாங்க, என்ன செய்யறது, நீங்க இஸ்லாத்துக்காக ரொம்ப உதவி செஞ்ச மக்கள், இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது, என்ன செய்யறது? அன்சாரிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை கடல்ல இறங்க சொன்னாலும் நாங்க தயார், நீங்க சொல்றதுக்கு மாற்றமாக நாங்க செய்யறதுக்கு தயார் இல்ல, நீங்க சொன்னா செய்யறதுக்கு தயார் யா ரசூலல்லாஹ். அன்சாரிகளும் தயாராகிறாங்க. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ருக்கு நாங்க போய் இவங்களை தடுக்கலண்டா, இவங்க வார வரத்துல மதீனாவுக்குள்ள வந்து எங்களை அப்படி அழிச்சிருவாங்க. அதனால நாங்க ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு மதீனாவுக்கு வெளியே போக வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 300 பேர் என்றும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது, 313 சஹாபாக்கள், இது சஹீஹான ரிவாயத். இந்த 313 சஹாபாக்களோட 70 ஒட்டகைகளோட எதிரிகள் 1000 பேர், 700 ஒட்டகைகள், 2 குதிரைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு வாராம். ரமலான் துறை 17. கண்ணியமானவர்களே, வந்து பார்க்கிறாங்க, எதிரிகளை சந்திக்கிறாங்க, எதிரிகள் படை பட்டாளத்தோட வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்போட வந்திருக்கிறாங்க. 313 சஹாபாக்கள் தான், எதிரிகள் 1000 பேர். எப்படி சமாளிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் படை பட்டாளத்தை கொண்டு இந்த உலகத்தினுடைய முடிவுகள் அல்ல, படை பட்டாளத்தை கொண்டு அல்ல, வல்லரசுகளை கொண்டு அல்ல. கண்ணியமானவர்களே, வல்லரசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று கண்ணியமானவர்களே அல்லாஹ்வினுடைய நிர்வாகத்தை பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய வல்லமையை பார்க்கிறோம். பின்னால் அந்த விஷயங்களை நான் சொல்ல வாரேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுறாங்க, நீண்ட நேரம் சஜிதாவில் இருக்கிறாங்க. ஏன்? எதிரிகள் 1000 பேர் படைப்பட்டாளத்தோட வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள், ஒரு கொஞ்சம் குதிரை. நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள்,
அல்லாஹ் இடத்தில் அழுகிறார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்ரிக ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத அஹதுன் தூனக். யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் உன்னை ரப்பாக வணங்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இந்த தினத்தில் இந்த இடத்தில் நாளை உன்னை ரப்பாக வணங்குவதற்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் மதீனாவுடைய முழு பலத்தோடு வந்துட்டாங்க. நீண்ட நேரம் சஜிதாவில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பாட்டுகிறார்கள், நபி எழும்புங்க, அல்லாஹ் உங்களுக்கு விடை கொடுக்க போகிறார். அப்பதான் குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. சூரத்துல் அன்ஃபாலில் வரக்கூடிய வசனம், இல் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நபி, உங்களோட ரப்பிடத்துல நீங்க உதவி தேடுனீங்க, உங்களோட ரப்ப அல்லாஹ் உங்களுக்கு விடையளித்து விட்டான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நிச்சயமாக நபியே, உங்களுக்கு நாங்க 1000 வானவர்களை கொண்டு நாங்கள் உதவி செய்ய போகிறோம். 1000 வானவர்கள் அல்லாஹ் இறக்கினார். 1000 வானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த யுத்தத்துல நான் பார்த்தேன். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த யுத்தத்துல நாங்க பார்த்தோம், வெள்ளை நிற உடையை அணிந்து கொண்டு வெள்ளை நிற குதிரைகளிலே சஹாபாக்கள் அல்லாத பலரை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு முன்னால் மிக வேகமாக எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார்? அல்லாஹ் வானவர்களை இறக்கினான். அந்த யுத்த களத்தில் வானவர்களை இறக்கினான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான் 3000, இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் 5000 வரைக்கும் வானவர்களை அல்லாஹ் இறக்கி அந்த யுத்தத்திலே உதவி செய்தான். அல்லாஹ் நபிக்கு சொன்னான், நீங்க ஒரு புடி மண் எடுங்க. அல்லாஹ் நபிக்கு உத்தரவு போட்டான். அந்த ஒரு புடி மண்ணை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசினார்கள். ஃபலம் தக்துலூஹும். அல்லாஹ் சூரா அன்ஃபால்ல சொல்லுகிறான், நபியே, நீங்க எறியல்ல. ஃபலம் தக்துலூஹும், நீங்க அவங்களை கொலை செய்யல. வலக்கின்னல்லாஹ கதலஹும், அல்லாஹ் அவர்களை அழித்தான். அல்லாஹ் அவர்களை அழித்தான். 70 எதிரிகள், அபூ ஜஹில் உட்பட பெரும் அந்த யுத்தகலத்திலே கலந்து கொண்ட குறைஷி குஃபார் தலைவர்கள், அவர்களோடு வந்தவர்கள் 70 பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள். 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை, நீங்க அவங்களை அழிக்கல, அல்லாஹ் அழித்தார். வமா ரமைத இத் ரமைத. நபியை, நீங்க எறியல்ல, வலக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ் எறிந்தான். எதிரிகளுடைய கண்களை துளைக்க ஆரம்பித்தது. திசை தெரியாமல் ஓட ஆரம்பித்தார். அல்லாஹ் தஆலா இது போன்ற தினத்தில தான் அல்லாஹ் நிரூபித்து காட்டினான், துஆவை கொண்டு எப்படி சாதிக்க முடியும். நாங்க பத்ருடைய சஹாபாக்களுடைய இந்த சம்பவங்களை கேட்பதனுடைய நோக்கம், படிப்பினை. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்போட சஜிதாவில எதை சாதிச்சாங்க? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஃபஜ்தஹிது ஃபித்துஆ ஃபகமினு ஐஸ்தஜாப லக்கும். சஜிதாவில நீங்க ஆழமாக துஆவில் ஈடுபடுங்க, மனசால அழுங்க. சஜிதாவில கேட்கிற துஆவை அல்லாஹ் மறுக்க மாட்டான். துஆவுக்கு ஆக பொருத்தமான இடம் சஜிதா. ரமலானுடைய மாதம், தஹஜ்ஜுதுடைய நேரம், அல்லாஹ்ட சன்னிதானத்துல சஜிதாவில் அழுங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, தஹஜ்ஜுதை தவறவிடாதீங்க. சமையல்ல நேரத்தை வீணாக்காதீங்க. கொஞ்ச நேரம் தேவை, சமையலுக்காக எடுங்க. தந்தைமார்களே, வீட்டுல ஆண்களும் பெண்களும் ரமலான்ல தஹஜ்ஜுதுடைய வாய்ப்பு கிடைக்குது. மவுத் வரைக்கும் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. சஜிதாவில் அழுங்க. எவ்வளவு பாவங்களை நாங்க செஞ்சிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பத்தி ஒரு சஹாபி சொல்றார், நபி தொழுகையில் அழுவாங்க. பாத்திரத்துல தண்ணீர் கொதிப்பதனுடைய சத்தம் எப்படி கலகல கலகல என்று கேட்குமோ, அதே போல நபியுடைய உள்ளத்துல சத்தம் கேட்கும். கொஞ்சம் நானும் நீங்களும் கேட்கும். எங்களோட வாழ்க்கையில் எத்தனை ரமலான் வந்துச்சு, எத்தனை லைலத்துல் கத்ர் வந்துச்சு, ஒரு நாளாச்சும் அழுதோமா? ஒரு நாளாச்சும் எங்கட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சா? வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை செஞ்சிட்டோம், எவ்வளவு தேவைகள் இருக்கு. அழுங்க சஜிதாவில செஞ்ச பாவத்தை நினைச்சு.
தேவைகளுக்காக ஆளுங்க, கணவனுக்காக துவா செய்யுங்க, மனைவிக்காக துவா செய்யுங்க, நோய்க்காக துவா செய்யுங்க, நாட்டுக்காக, உலக நாட்டுக்காக, உலக நாட்டில வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக, உலக நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய ஹிதாயத்துக்காக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுல சாதிச்சாங்க. படை பட்டாளத்தை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் 1000 3000 வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ர், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நபியே, பத்ர்ல நாங்க உங்களுக்கு உதவி செய்தோம். வஅன்தும் அதில்லா, நீங்க ரொம்ப சொற்ப தொகையினராகத்தான் இருந்தீங்க, ரொம்ப சொற்ப தொகையினர். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். பத்ர் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான், ஹதீஸ் குத்ஸில வந்திருக்கிறது, அமலு மாஷி, நீங்க விரும்பன செய்யுங்க. ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். பத்ர் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்ல, நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம், உங்களுக்கு சுவர்க்கம் வாஜிப். அதனால நாங்க தாருல் தேவபந்தில் ஓதக்கூடிய காலத்துல பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி உஸ்தாத்மார்கள் துஆ செய்வாங்க. ஏனென்றால் சுவர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கம் வாஜிபானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த பத்ருடைய யுத்தம் நடந்த இந்த தினத்தில நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்ட உதவிய சஹாபாக்கள் சஜிதாவில் பெற்றுக் கொண்டாங்க, அல்லாஹ்ட உதவியை கண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வந்தா பலஸ்தீன்ல மக்கள் தாக்கப்படுறாங்க, காசாவுல தாக்கப்படுறாங்க, பசியோட கஷ்டப்படுறாங்க, இடிபாட்டுக்குள்ள கஷ்டப்படுறாங்க. அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்பதாக குர்ஆன் அடையாளப்படுத்திய அந்த அநியாயக்காரர்கள் இஸ்லாத்தை அழிக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு ரமலான்லையும் நாங்க கவலைப்படுவோம், துவாசி. இன்னைக்கு நிலம் என்ன ஆச்சு? யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் பார்வையாளர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் இடங்களை பேசுகளை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு பின்னாலே இருந்தார்களோ, யகூலூன நக்ஷா அன் துஸீபனா தாயிரா, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் 2 பேர் உங்களுக்கு என்னைக்கு எதிரிகள், இவங்களை நீங்க நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் இவர்களுக்கு பின்னால வாழ்பிடிப்பார்களோ, எங்களை பாசையில சொல்றதாக இருந்தா, இவங்களுக்கு பின்னால திரிவார்களோ, இவங்களுக்கு இடம் கொடுப்பார்களோ, இவங்களை நம்பி வாழ்வார்களோ, அவங்களோட உள்ளத்துல ஒரு நோய் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்லுவாங்க, இவங்களை பகைத்தா எங்களை யார் பாதுகாக்கிறது? இந்த அமெரிக்காவை பகைத்தா எங்களை யார் பாதுகாக்கிறது? இந்த இஸ்ரவேலை பகைத்தா எங்களை யார் பாதுகாக்கிறது? அரபு தேசத்து தலைவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு செங்கம்பளம் போட்டு வரவேற்றார்கள், அஹ்வா கொடுத்து வரவேற்றார்கள், விமானங்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இன்று அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எரிகிறது. நிம்மதியாக நோன்பு பிடிக்க இயலாது, நிம்மதியாக தொழில் செய்யலாது. எங்களோட உறவினர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த நாட்டை தொழிலுக்காக போயிருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. உம்ராவுக்கு போக ரெடியாக அவங்க போக இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, உலக சண்டியன் உலகத்தில இஸ்லாத்தை சீரழிப்பதற்காக, முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதற்காக, கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நாட்டிலையும் ரமலான்ல யுத்தங்களை தொடுத்து, யுத்தங்களை ஆரம்பிச்சு முஸ்லிம் நாடுகளுக்குள்ள ஊடுருவி, கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஊடகங்கள் சொல்லுது, யாரை நம்பினார்களோ அவர்களையே இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர்களாலேயே தொந்தரவு, அவர்களே தாக்குகிறார்கள், அவர்களே மிசைல்களை அடிக்கிறார். அல்லாஹு அக்பர். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, இவங்கள் நீங்க நம்பாதீங்க, இவங்களோட நண்பர்களாக நீங்க ஆக்கி கொள்ளாதீங்க. வத்துமா அனைத்தும், நீங்க கஷ்டப்படுறத அவங்க விரும்புறாங்க, நீங்க துன்பப்படுறத அவங்க விரும்புறாங்க, இவங்களை நம்பாதீங்க. குர்ஆன் தெளிவாக சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால ரமதானுடைய மாதம் பெருமதியான காலம், துஆ கபூலாக கூடிய நாள், துஆ கபூலாக கூடிய இரவுகள். நாங்க துஆ செய்யணும். உலகத்தில குட்டி குட்டி தஜ்ஜால்கள் நிறைய இருக்கிறாங்க. 3 தஜ்ஜால்கள், வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய 3 தஜ்ஜால்கள் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நோவினை செய்யறாங்க. முஸ்லிம்களுடைய குர்ஆனை இருக்கிறாங்க, மஸ்ஜிதுகளை இடிக்கிறாங்க, முஸ்லிம்களை நிம்மதியாக நோன்பு பிடிக்க விடுறாங்க இல்ல.
முஸ்லிம்கள் எங்கேயும் ஆட்சி அதிகாரத்தை கேட்கல. முஸ்லிம்கள் அப்பாவிகள், அவங்க தொழுது கொண்டு, அவங்க நோம்பு பிடிச்சு கொண்டு, அவங்க தொழில்களை செஞ்சு கொண்டு வாழக்கூடிய நாடுகள்ல போய் அழிக்கிறாங்க. சின்ன குழந்தைகளை அழிக்கிறாங்க, ஆண்களை கொல்றாங்க, பெண்களை கொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த 3 தஜ்ஜால்கள் இவர்களுடைய அட்டகாசங்கள் இந்த ரமலானோட முடிவடைய வேண்டும். நோன்பாளிகளினுடைய துஆக்கள் பதில் கொடுக்க வேண்டும். சஜிதாவில் அழுங்க. பத்ருடைய யுத்தம் நபி சஜிதாவில் அழுதாங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் சஜிதாவில் அழுங்க, ஒவ்வொரு தந்தைமார்களும் சஜிதாவில் அழுங்க. யா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும், முழு உலகத்துக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நீ யாரை அடையாளப்படுத்தி இருக்கிறாயோ இந்த எதிரிகள், இந்த தஜ்ஜால்கள், இவர்களுக்கு இந்த ரமலானோடு நீ விடை கொடுக்க வேண்டும். இந்த ரமலானோடு இவர்களுக்கு நீ முடிவு கட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்துல நாங்கள் அழ வேண்டும். சஜிதா எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு. நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நல்லதொரு வாய்ப்பு. தாவத்து ஸாயிமி லா துரத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியினுடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது. உங்களோட நோன்பு பெருமதியானது எப்படியோ உங்களோட துஆவும் பெருமதியானது. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் கானூ கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜஊன். தக்வா உள்ள மக்கள் அதிகாலையில எழும்பி, இரவுல கொஞ்சமாகத்தான் தூங்குவாங்க, கொஞ்சமாகத்தான் தூங்குவாங்க. அதிகாலையில் எழும்பி இஸ்திக்ஃபார்ல இருப்பாங்க. தனக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க, தன்னுடைய பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க, உலக முஸ்லிம்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்வாங்க. உலக நாடுகள் எரிந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் கேள்வியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்கட துஆக்கள் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும். அல்லாஹ் எங்கட துஆவுக்கு அவ்வளவு பெரிய சக்தியை தந்திருக்கிறார். ஆகையினால அல்லாஹ் இடத்துல கெஞ்சி அழுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நாங்க செஞ்ச பாவங்களுக்காக ரமலான்ல இரவுல அழுங்க. மஸ்ஜிதுல தராவீஹோட இப்ப லைட் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு, பள்ளிவாசல் இருட்டாகிவிடும். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருங்க, இரவுல குர்ஆன் ஓதுங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆண்கள் குர்ஆன் ஓதுங்க, பெண்கள் குர்ஆன் ஓதுங்க. வீடுகள்ல பெண்கள் குர்ஆன் ஓதுங்க. வீட்டில் 5 பேர் இருந்தா 5 டெலிபோன் இருக்குது, 5 மொபைல் இருக்கு. ஆனா 5 பேர் ஓதுறதுக்கு சொந்த குர்ஆன் இல்லை. 5 பேர் ஓடுறதுக்கு 5 மோட்டார் பைக் இருக்குது, 5 புஷ் பைசிக்கல் இருக்கு. ஆனா ஓதுறதுக்கு உம்மாக்கு வேற குர்ஆன், வாப்பாக்கு வேற குர்ஆன், நானாக்கு தங்கச்சி கண்டி. ஆனா நம்ம வாப்பாமார் எப்படி இருந்தாங்க? வாப்பாட்ட ஒரு குர்ஆன் காலையில ஓதுவாங்க, அப்படியே அடையாளம் வைப்பாங்க. உம்மா ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, அவங்க அடையாளம் வைப்பாங்க. ரமதான்ல உம்மா வாப்பா ஓதுவாங்க, பிள்ளைகள் ஓதுவாங்க. பள்ளியில குர்ஆனுடைய வகுப்புகள் நடக்கும். ஆண்கள் குர்ஆன பெரியவர்கள் மூத்தவர்கள் திருத்துவாங்க, சின்ன பிள்ளைகள் குர்ஆனுடைய ஹல்காவில் இருப்பாங்க. ஆட்டா ஓட்டுறவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ராஹிம் ஹாஜியார் ஒரு நல்ல மனுஷன் மௌத்தாகிட்டார். அல்லாஹ் அவரை கபரை வெளிச்சமாக்கணும். இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னால ஞாபகம் வருது. எங்கட மஹல்லாவுல ஆட்டா ஓடுவார், அடுத்த ஹயர் வர்ற வரைக்கும் குர்ஆனை வச்சு ஓதிக்கொண்டிருப்பார். சுப்ஹானல்லாஹ், எப்படி நேரத்தை பயன்படுத்தினான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேருடைய இரவு காலங்கள் ரோட்ல கழியுது, பீச்ல கழியுது. கிரிக்கெட் நடக்குது, வேர்ல்ட் கப், அதுல கழியுது. பெரும் திரைகளை போட்டு சந்தியில தேத்தனை கடைகள்ல கூட்டம் கூட்டமாக இரவு காலங்களை கழிக்கிறான். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் பேர் டைலர் மாமிமார், அவங்களோட ரமதான் அந்த டைலர் மெஷின்லயே கழியுது. சுபஹா, இஷாவா, மகரிபா, ஏன் ஓடலை முடிக்கணுமே. பெட்டிஸ் வியாபாரிகள் ரமதான் அதிலே கழியுது. கொஞ்சம் பேருக்கு ரமலான் வந்தா நானும் ஒரு பெட்டி கடையை திறக்கணும், நானும் கொஞ்சம் மூட்டை முடிச்ச எடுத்துக்கண்டு திரியணும். செய்யுங்க, ஹலாலான முறையில செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஆனா ரமலான் இதற்காக அல்ல, இது எங்கட பாவங்களுக்கு தௌபா செய்வதற்கான மாதம். குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. குர்ஆன் மதரசாவோட குர்ஆனை நாங்க மூடி வச்சுட்டோம். தாய்மார்கள் கொஞ்சம் காது கெடுங்க. குர்ஆன் மதரசாவோட குர்ஆனை மூடி வச்சாச்சு. பாப்பா மூத்தாகனா யாசீன் ஓதுறது, பாப்பா மூத்தாகனா எல்லாரும் சேர்ந்து ஒரு குர்ஆன் ஓதுறது. அல்லது வீட்டுல கொஞ்சம் ஷைத்தான்ல குழப்பமா சூரத்துல் பக்கரா ஓதுறது, இல்லாட்டி குர்ஆனை நாங்க எடுக்கிறது. ஆகையினால உம்மா ஓதுங்க, வாப்பா ஓதுங்க, பிள்ளைகள் ஓதுவாங்க. குர்ஆனுடைய வீடாக மாறும்.
தஹஜ்ஜுதுக்கு உம்மா எழுப்பி தொழுங்க, வாப்பாவும் தொழட்டும், வீட்டுல வயசு வந்த பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் தொழட்டும், அந்த வீடு தஹஜ்ஜுதுடைய வீடாக ஹயாத்தாக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற இந்த மாதம் பெருமதியான நாள். நாங்க நிறைய விஷயங்களை படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம் பயான்கள்ல. அதனால எங்கட துஆக்கள்ல நாங்க கொஞ்சம் கூட நாங்க குறை வைக்க கூடாது. அல்லாஹ்ட்ட அழுங்க. உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் மாறணும். உலக நாடுகள்ல பாதுகாப்பு கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும். உம்ராவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சலாமத்தாக வீடு போய் சேர வேண்டும். அல்லாஹ் தஆலா முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை அல்லாஹ் இந்த நிகழ்வுகளின் மூலமாக கிடைக்க வைக்க வேண்டும். எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதற்காக துஆ செய்வோம். கடைசி பத்தில இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிறதுக்காக நாங்க முயற்சி செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்காக கடைசி முழு பத்தையும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி இந்த உலகத்தில் வஃபாத்தாகிற வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. நபியுடைய அத்தனை மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி மரணித்த பிறகும் இந்த சுன்னத்தை நாங்க விடல. எல்லா மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. எல்லா மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதனால எங்களோட வாழ்க்கையில நிறைய ரமலான் பீத் வந்திருக்கின்ற ரமலான்ல ஆண்கள் இஅ்திகாஃப் இருங்க. கடைசி 10 முழுவதுமாக இஅ்திகாஃப் இருங்க. தொழில் கஷ்டம் சரி, கடைசி 10 இரவுகள்ல இஅ்திகாஃப் இருங்க. ஆண்கள் மஸ்ஜிதுல இருங்க, பெண்கள் மஸ்ஜிதுல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல குர்ஆன் திலாவத்துல, திக்ர்ல, தஸ்பீஹ்ல, சஜிதாவுல இருங்க, அல்லது வீடுகள்ல இருங்க. அதனால லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்கான முயற்சிகளை இஅ்திகாஃப் இருந்து நாங்க முயற்சி செய்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அது நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.